இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா காலிஃப்ளவர் தேவையான அளவு எடுத்து நல்லா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி இப்படி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது வந்து உதிரவே உதிராதுங்க. மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே உதிராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. பெரட்டி விட்டுட்டு வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதெல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா பெரட்டி விடலாம். இது நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவு இருக்குது இல்லைங்க, அது ஒரு கையாக்குள்ள சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிளக்கி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். மசாலாலாம் உதிராதுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பார்க்குறக்கே அப்படியே எச்சி ஊறுதுங்க. நமது தேர் கடையில் திருவிழா கடையிலலாம் இந்த மாதிரி சில்லி பொரிப்பாங்க. அவங்க எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா இதில் போட்டு பொரித்து நம்ம அந்த சில்லி மேலே போட்டுடலாம். இதுவும் நல்லா மொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் சில்லி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.